ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அதுவுமா பிஸி. எப்போவுமே ஸ்கூல் டேஸில் தான் பிஸியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து 2 வீக்ஸாக சாட்டர்டே சண்டே ரொம்ப பிஸி. காலையிலே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேக்கு இன்றைக்கி வந்து களி கிண்டி சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். இது வந்து ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்குதேன், களி எப்படி கிண்டணுன்ட்டு. இப்போ வந்து சிம்பிளாக சொல்லியிருந்தேன். நான் வந்து எப்போவுமே வீட்டில் வந்து அந்த தோல் உளுந்து இருக்குல்ல, அதை வந்து வறுத்து பொடி பண்ணி மாவு ரெடி பண்ணி வச்சுருப்பேன் வீட்டில் எப்போவும். அந்த மாவை போட்டு அது கூட கொஞ்சம் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் உளுந்த மாவு, 1.5 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் ராகி மாவு, 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். ஃபஸ்ட்டு வந்து கருப்பட்டியை பாகு பண்ணி எடுத்துட்டு வடிகட்டிட்டு அதில் இந்த மாவு போட்டு கிளறிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வந்து தேவைப்பட்ட தேங்காய் பூ போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி போடலை. லாஸ்ட்டில் சுக்கு கொஞ்சோண்டு போட்டு இறக்கிற வேண்டியதான். களி வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவும் நல்லது. அதனால் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் வந்து இந்த களி வந்து எடுத்துக்கோங்க. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு ஒர்க்கு முடிஞ்சதும் துணி எல்லாமே ஃப்ரைடேயே வாஷ் பண்ணி போட்டேன். ஊருக்கு கிளம்பணுங்கிறதுனால அது எல்லாத்தையும் மடித்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஊருக்கு போயாச்சு. எங்கள் தங்கச்சி எல்லோரும் இருந்தாங்க, அவங்க கூட நல்லா இந்த பல்லாங்குழி இப்போமே இந்த விளையாட்டு யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு. நாங்கள் வந்து அதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா விளையாண்டு என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்து ஈவினிங் போல் பஜ்ஜி காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வழக்கம் போல் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போயிட்டு சனி பகவானுக்கு விளக்கு போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. டின்னர் வந்து ஆப்பமும் அதுக்கு சட்னியும் வச்சுருந்தாங்க.